ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு நியூ சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட நேம் வந்து சி ஹாஸ் ஏ பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். இந்த ஒரு சீரியஸை வந்து நம்ம பார்ட்டாக பார்க்க போகிறோம். சீரியல் பிடிச்சவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க ட்ராமா உலகத்துக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவை பற்றி பார்க்கலாம். அவன் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் இருக்கான். எப்போவுமே வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கான். இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு இது பிடிக்கல. அவன் வந்து காலத்தோட நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும், சீக்கிரமாகவே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள குட்டின்னு பெற்றுக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ரொம்ப பெரிய ஆசையாக இருக்குது. அதனால் அவங்க பையன்கிட்ட வந்து அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த பாருடா உனக்கு வயசாகிட்டே போகுது, வேலைக்கு போடா, சீக்கிரமாக ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் வந்து பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டு இந்த பொண்ணை பாரு அந்த பொண்ணை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவனுக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லாததுனால எல்லா பொண்ணையும் பார்த்து அவாய்ட் பண்ணிவிட்டு எனக்கு கல்யாணம் வேணாம் 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிற டைப்பு. அதனாலேயே இவனுக்கு இவங்க அம்மாவுக்கும் நடுவில் நிறைய ப்ராப்ளம் வரும். ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி அவங்க கோவப்பட்டு திட்டிடுறாங்க, நானும் எத்தனை பொண்ணுங்களை நான் வந்து பார்க்க சொல்கிறேன், ஆனால் நீ வந்து என் பேச்சு கேட்கவே மாட்டேன், பாருடா இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பொண்ணை நான் பார்த்தேன், அந்த பொண்ணை நீ போய் மீட் பண்ணுற, புரியுதா, அவளை பார்த்து அவள் கூட எப்படியாவது வந்து நல்லா பேசி பழகி அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிற, புரியுதா, அந்த மாதிரிலாம் இல்லைன்னு வையன், அப்புறம் நீ வந்து இந்த வீட்டிலே இருக்காது, நீ எனக்கு மகனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியாம்மா, அப்படி எனக்கு அம்மா இல்லைன்னா அப்போ ஒன்று நான் ஆன்ட்டினே கூப்பிடவா அப்படிங்கிற மாதிரி கிண்டலாக சொன்னால் உடனே அவங்க கோவத்தில் வந்து செப்பலெல்லாம் கழட்டி அடிக்க போகிறாங்க. ரொம்பவே ஃபன்னியாக தான் இருக்குது. அதோட அவங்க திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோ இன்ட்ரோ இப்படி தான் நம்ம ஹீரோவோட இன்ட்ரோவையே காட்டுறாங்க. அப்படியே நம்மளோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு லாயராக தான் வந்து இருக்காங்க ஒரு பெரிய கம்பெனியில். அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்யாணமான பொண்ணால் மட்டும்தான் அந்த கம்பெனியில் நல்லபடியாக வேலை பார்க்க முடியும். அது வந்து அந்த கம்பெனியோட ரூல்ஸாக வந்து இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணமே ஆகலை. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது அவங்க அம்மா கூட தான் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஸ் கேட்கும்போது அவங்க அம்மா டக்குன்னு கல்யாணம் ஆகிடுச்சு மேடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் சொல்லிடுவாங்க. இது வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்காக இருக்கும். அம்மா எதுக்குமா அப்படி சொன்னீங்க, எனக்கு தான் கல்யாணமே ஆகலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இந்த பாரடி இந்த வேலையில் நீ வந்து ஜாயின் பண்ணணும்னா இந்த ஒரு பொய்யை நீ வந்து சொல்லித்தான் ஆகணும் அப்படி நம்ம சொல்லும்போது, அம்மா இதை வந்து நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இதை சொன்னா நீ என்ன கேட்க போறியா இல்ல ஒத்துக்க போறியா, அதனாலதான் நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன், இப்ப என்ன இது ஒரு பொய் தானே, இதை வந்து நம்ம எப்படியாவது சமாளிச்சுக்கலாம், நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த ஒரு பொய்னால இப்போ என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயினோட பாஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பெரிய வந்து கம்பெனி கூட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. அந்த பெரிய கம்பெனியோட பாஸாக வந்து லேர்ன்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருக்காங்க. அவங்கள வந்து நீ சீக்கிரமாக பாரு, அவங்கள பார்த்து அவங்க கிட்ட நல்ல விதமாக பேசி பழகி அவங்க கம்பெனி கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக நீ தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும், எப்படியாவது இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லேர்ன் வந்து எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே எல்லாமே வந்து அந்த பாஸும் நம்ம ஹீரோயினும் வந்து அடிக்கடி போறாங்க. ஆனா அவங்களோட துரதிர்ஷ்டம், அவங்க போற இடத்துக்கு எல்லாமே லேர்ன் வந்து வர மாட்டாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய குறையா இருக்கு. இங்க நம்ம ஹீரோயின் அண்ட் பாஸ் இருக்காங்களா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க எதுக்காக வரணும்னா, லேர்ன் இருக்காங்களா அவங்க வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அட்டென்ட் பண்ண வராங்களாமா. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல வச்சு அவங்க கிட்ட வந்து ஆஃபீஸ் சம்பந்தமா வந்து பேசி முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட பாஸ் வந்து முன்னாடியே ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க, அந்த பாரு நீ ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கப்பல தான் வரணும், உன்னோட ஹஸ்பண்டை கூட்டிட்டு தான் வரணும், என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவளுக்கு ஒரே ஷாக் ஆயிடும், ஐயோ ஹஸ்பண்டே இல்லை, நான் எங்கன்னு போய் ஹஸ்பண்டை வந்து கூட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டு இருக்கா. அப்போ சொல்கிறா, இல்லை மேடம் அவங்க வந்து இந்த மாதிரி வெளியூரில் வேலை பார்க்குறாங்க, நான் எப்படி அவங்களை கூட்டு வர முடியும், நான் வேணா தனியாக வரேனே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை எனக்கு தெரியும், உனக்கும் ஹஸ்பண்டுக்கு உடனே ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை இருந்தால் அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவரை கூட்டிட்டு வா, அப்போ தான் வந்து இந்த டீல் வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே சொல்ல முடியல. அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனில் அட்டென்ட் பண்ணுறாங்க. அதே ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்திருக்காரு. ஏன்னா அவங்க அம்மா வந்து லாஸ்ட்டாக வார்னிங் பண்ணியிருப்பாங்க, ஒரு பொண்ணு போய் நீ பார்க்கணும்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு உங்ககிட்ட இருக்கா போல. ஸோ அதனால தான் வந்து அந்த பொண்ணை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஹீரோயினோட பாஸ் வந்து நம்ம ஹீரோவை வந்து பார்த்துடுறாங்க. வாங்க தம்பி வாங்க, நீங்கள் வந்துட்டீங்களா, நான் அப்போவே அவள்கிட்ட சொல்லியிருந்தேன், வந்தா நீ கப்பலாம் உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு. பரவாயில்லையே அவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாலே, வாங்க இப்போவே உங்கள் பொண்டாட்டியை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போய் காட்டுறாங்க. உடனே எனக்கு ஒன்றுமே புரியல, நமக்கே கல்யாணம் ஆகல, யார் நம்ம பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே போகிறா. அப்போ வந்து நம்ம ஹீரோயினும் ஹீரோ ரெண்டு பேரும் ஒன்றா மீட் பண்ணிக்கிறாங்க. பார்த்த உடனே ரெண்டு பேருக்குமே பயங்கர ஷாக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியல, முடிச்சிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து என்ன நினைச்சானே தெரியல, யாரை பற்றியுமே கவலைப்படல. அந்த ஃபங்க்ஷனில் எல்லாருக்கும் முன்னாடியும் நம்ம ஹீரோவை பார்த்து டக்குன்னு வந்து லிப்லாக் பண்ணிடுறா. இதை யாருமே எதிர்பார்க்கல. ஐயோ ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, போங்க போங்க தனியா அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுறாங்க. உடனே அவங்க கையை பிடிச்சி நம்ம ஹீரோவை வந்து வெளியில் கூப்பிட்டு போகிறாங்க. உடனே அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடந்துட்டு இருக்கு, நீ என்ன என்னோட பொண்டாட்டியா, நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சா, இதெல்லாம் என்ன புது கதையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்கான். இந்த பாருங்க உங்களோட நிலைமை எனக்கு புரியுது, ஐம் ரியலி சாரி, என்னோட சுச்சுவேஷன் அப்படி இருந்தது, அதனால ஒரு பொய் சொல்லிட்டேன், நீங்கள் யார்
யாருன்னு எனக்கு தெரியல. ரீசென்ட்டா நான் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நான் வந்து பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. வேற வழி இல்லாம நீங்க தான் என்னோட ஹஸ்பண்ட்ன்னு நான் அதனால அதனால தான் நம்ம 2 பேரையும் பார்க்கும்போது எல்லாரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. ஐ அம் ரியலி சாரிங்க அப்படிங்கிற மாரி வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. உடனே அவனுக்கு ஷாக் ஆகுது. ஓ! அப்படியா எனக்கு டிவோர்ஸ் குடு அப்படிங்கிற மாரி அசால்ட்டா சொல்றா. உடனே இத வந்து என்ன பண்றா, அவ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறா. ஃபியூச்சருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே நீங்க என்ன சொல்றீங்களோ அது எல்லாத்தையுமே பண்ண நான் தயாரா இருக்கேன். நீங்க வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ்ல வந்து என்ன சைன் போட சொன்னாலும் நான் சைன் போடுறேன். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன். அந்த டாக்குமெண்ட்ல நான் வந்து ஒரு விஷயம் வந்து எழுதுவேன். நம்ம 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்கல அப்படிங்கிற விஷயம் வந்து என்னோட ஆஃபீஸ்ல உள்ளவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதனால என்னோட வேலை போணுச்சு அப்படின்னா, நீங்க வந்து எனக்கு நஷ்ட ஈடு குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்குமெண்ட்ல நீங்க எழுதணும். இதுக்கு வந்து உங்களுக்கு சம்மதமா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்கிறா. உடனே அவனும் வந்து ஓகே டீல் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். அப்புறம் அவளும் வந்து சைன் பண்ணி குடுத்து அவங்கவங்க வேலைய பார்க்க போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறான். வந்து பார்த்தா அவனோட பொட்டி படுக்கை எல்லாமே வந்து வெளியில வந்து கிடக்கு. ஆமா அவங்களோட அம்மா வந்து ரொம்பவே கோவமா வந்து கத்திட்டு இருக்காங்க. என்னடா நீ உன்ன வந்து நான் எதுக்காக இங்க அனுப்புனேன்? ஒரு பொண்ண போய் பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்புனா, அந்த பொண்ண பார்க்காம எங்கடா ஊர் மேய்ஞ்சிட்டு வர? இதுக்கப்புறம் இந்த வீட்ல உனக்கு இடம் இல்ல. வெளில போ அப்படிங்கிற மாரி வந்து வெளில தள்ளி கதவ சாத்திடுறாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப வந்து இவனோட அப்பா வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதி வச்சிருக்காரு. இந்த மாரி நாங்க பணம் வச்சிருக்கேன். அத எடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல போய் தங்கிக்கப்பா அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. உடனே ஓகே வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல போய் கொஞ்ச நாள் வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அங்க போறான். அங்க வந்து எதுவுமே ஹைஜீனிக்கா இல்லாம இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு கடுப்பாவுது. எப்படா இந்த ஹோட்டல விட்டு போலாம் அப்படிங்கிற மாரி மண்டைய பிச்சுட்டு இருக்கான். இங்க இங்க வந்து ஹீரோவோட அம்மாட்ட வந்து ஹீரோட அப்பா சொல்றாரு, "என்னம்மா நீ ஏன் இப்படி பண்ண? அவசரப்பட்டு அவன வெளில தள்ளிட்டியா? அவன் எங்க போவான்?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. அவன் என்னோட பையன். அவன வந்து கொஞ்சம் மிரட்டணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன். நீ வேணா பாருங்க. அவன் வந்து கண்டிப்பா மறுபடியும் நம்மள தேடி வந்துருவான் பாருங்க." அப்படிங்கிற மாரி அவங்க வந்து சொல்லிட்டு இப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. நம்ம ஹீரோயின வந்து ஆஃபீஸ்ல காட்டுறாங்க. அவளுக்கு வந்து அசிஸ்டன்ட்டா வந்து ஒரு பொண்ணு வரா. அவ பேரு வந்து லீ. அவகிட்ட வந்து நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "இந்த மாரி லேன பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு வேணும். கலெக்ட் பண்ணி சீக்கிரமா சொல்லு." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அந்த பொண்ணும் நல்லா வேகமா வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து சொல்றாங்க. அவங்க வந்து ஆஸ்திரேலியால வந்து ஒரு பார்ட்டி வந்து அட்டெண்ட் பண்றாங்க. அந்த பார்ட்டிக்கு வந்து கப்பிள்ஸா தான் போகணுமா. அதனால அதுல வந்து நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் ஏன் கலந்துக்க கூடாது மேடம் அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியா குடுக்க, இவளுக்கும் இந்த ஐடியா நல்லா இருக்கிற மாரி தோணுது. பேசாம இந்த விஷயத்துக்கு ஹீரோட்டயே ஹெல்ப் கேட்கலாமா அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே இங்க ஹீரோவ தான் காட்டுறாங்க. அவன் வந்து அவளோட ஃப்ரெண்ட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கான். இந்த மாரிலாம் நடந்துச்சுடா. என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா வேற ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. நேத்து என்னன்னா வீட்ட விட்டு வெளில தொரத்திட்டாங்க தெரியுமா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் ஃப்ரெண்டும் ஒரு ஐடியா குடுக்குறான். நீ ஏன்டா இப்படி பண்ணக்கூடாது? கான்ட்ராக்ட் மேரேஜ் வந்து நீ வந்து போட்டுக்கலாம்ல. யாராவது அவைலபிளா இருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து சோஷியல் மீடியால போடு. யாராவது பொண்ணு கிடப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதே மாரி பண்ணிடுறான். அடுத்த நாள் அந்த பொண்ணுக்காக நம்ம ஹீரோவும், ஹீரோட ஃப்ரெண்டும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரெஸ்டாரண்ட்ல. அப்போ வந்து ஒரு பொண்ணு வரா. அது வேற யாரும் இல்ல நம்மளோட ஹீரோயின் தான். என் ஹீரோயின் வந்து அந்த போஸ்டர் பார்த்திருப்பா போல. ஸோ அதனால இவளுக்கும் ஹெல்ப் தேவைப்படுது. அவனுக்கும் ஹெல்ப் தேவைப்படுது இல்லையா? ஸோ அதனால தான் வந்து வந்திருப்பா போல. இவள பார்த்தோனே நீயா? அப்படிங்கிற மாரி கேட்குறான். ஆமா அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அவன் வந்து அதாவது நம்ம ஹீரோயின பத்தி ஹீரோ வந்து கொஞ்சம் தப்பா புரிஞ்சிருப்பான். நீ வந்து ஒரு லாயர் தானே. இந்த மாரி லாயரா இருக்கிறவங்கள எனக்கு பிடிக்காது. பொய் சொல்லி கேஸ வந்து வின் பண்ணிட்டு எத்தன குடும்பத்தோட வாழ்க்கைய நாசம் பண்ணியிருக்கீங்க. இந்த லாயரா இருக்கிறவங்கள எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உன்னலாம் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாரி வந்தோனே அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். அதோட அவ புரியிற மாரி சொல்றா, "இந்த பாருங்க நான் லாயர் தான். நான் பொய் சொல்லுவேன் தான். ஆனா நல்லதுக்காக மட்டும் தான் நான் பொய் சொல்லுவேன். மத்தபடி கெட்டதுக்காக நான் வந்து வாதாடவே மாட்டேன். நான் ஒத்துக்கிறேன். உங்களோட பெர்மிஷன் இல்லாம உங்கள நான் ஹஸ்பண்ட்ன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லியிருக்க கூடாது. அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டேன்ல. இப்ப நான் வந்து ஒரு விஷயமா தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். நம்ம கப்பிள்ஸா ஒரு பார்ட்டி வந்து அட்டெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து உங்களோட ஹெல்ப் தேவை." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இவனும் வந்து வேற வழி இல்ல. அப்புறம் அவனும் வந்து சொல்றான், "ஆமா எங்க வீட்லயும் இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்மா பத்தின விஷயத்தெல்லாம் சொல்லும்போது, "ஓ! என்ன விட உங்களோட ப்ராப்ளம் வந்து ரொம்பவே பெருசா இருக்கே. ஓகே ஒரு டீல் வச்சுக்கலாம். நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உங்க அம்மா கிட்ட வந்து நான் பேசுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றா. அடுத்த நாளே வந்து நம்ம ஹீரோ வந்து அவளுக்கு நல்ல பிராக்டிஸ்லாம் குடுத்து, அவள வந்து வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவ வந்து பாக்கறதுக்கு வந்து கூட்டு "நீ வந்து எங்க அம்மாட்ட என்ன தெரியுமா சொல்லணும்? நீ என்ன விட 6 வயசு பெரியவ. நீ ஒரு லாயர் அப்படிங்கிற மாரி எங்க அம்மாட்ட சொல்லிடு. இந்த விஷயத்த கேட்டோனே கண்டிப்பா எங்க அம்மா வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க. வேணான்னு சொல்லிடுவாங்க. தட்ஸ் ஆல் ப்ராப்ளம் முடிஞ்சுச்சு." அப்படிங்கிற மாரி இவனும் வந்து அவளுக்கு வந்து பிராக்டிஸ்லாம் வந்து குடுத்துட்டு இருக்கான். அவளும் ஓகே, ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டயும் இதே மாரியே சொல்றா. இத சொன்ன உடனே அவங்க அம்மா வந்து பெருசா வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணாம, "ஓ! அப்படியாம்மா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த காலகட்டத்தில வயசுலாம் ஒண்ணும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லம்மா. பரவால்ல. நீங்க 2 பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க?" அப்படிங்கிற மாரி ஒரு குண்ட தூக்கி போட்டுறாங்க. இத கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு வந்து அப்படியே செம ஷாக் ஆயிடுது. என்னடா இது நம்ம நினைச்சது வேற, இங்க நடக்கிறது வேறயாச்சே அப்படிங்கிற மாரி வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். நம்மளோட ஹீரோயினும் வந்து எத பத்தியுமே யோசிக்காம, "கல்யாணம் வந்து நீங்க எப்ப சொன்னாலும் பண்ணிக்கலாம்." அப்படிங்கிற மாரி டக்குன்னு சொல்லிடுறா. இதையும் நம்ம ஹீரோ வந்து எதிர்பார்க்கல. என்னடா இது இவ எதுக்கு இப்ப வார்த்தை விட்டா? அப்படிங்கிற மாரி அப்படியே அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சுச்சு. இந்த ட்ராமா எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை.